அவர்கள் யாரென்றால், இவ்வுலக வாழ்க்கையில் தகாத வழிகேடான முயற்சிகளை மேற்கொண்டு தாங்கள் உண்மையிலேயே அழகான காரியங்களை செய்வதாக எண்ணிக்கொள்கிறார்களே அவர்கள்தான். அவர்கள் தங்களுடைய இறைவனின் வசனங்களையும் அவனை மறுமையில் சந்திப்போம் என்பதையும் நிராகரிக்கிறார்கள். அவர்களுடைய செயல்கள் யாவும் வீணாகும். இறுதி தீர்ப்பு நாள் அன்று நாம் அவர்களுக்காக நற்கூலி நெருக்கும் தராசையும் நாட்ட மாட்டோம். அதுவே அவர்களுடைய கூலியாகும். அதுதான் நரகம். ஏனென்றால் அவர்கள் உண்மையை நிராகரித்தார்கள். என்னுடைய வசனங்களையும் என் தூதர்களையும் ஏளனமாகவே எடுத்துக் கொண்டார்கள். எவர் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் விருந்துக்கு இறங்கும் இடமாக ஃபிர்தௌஸ் என்னும் தோட்டங்கள் இருக்கும். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அவர்கள் அதிலிருந்து மாறி வேறிடம் செல்ல விரும்ப மாட்டார்கள். நபியே, நீர் கூறுவீராக, என் ரப்புடைய வார்த்தைகளை எழுதுவதற்காக கடல் முழுதும் மையாக ஆகுமானாலும் என் ரப்புடைய வார்த்தைகள் எழுதி முடிப்பதற்குள் கடல் நீர் தீர்ந்துவிடும். அதை போல இன்னொரு கடலையே நாம் உதவிக்கு கொண்டு வந்தாலும் சரியே. நபியே, நீர் சொல்வீராக, நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே, நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒரே நாயன்தான் என்று எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எவன் தன்னுடைய ரப்பை சந்திக்கலாம் என ஆதரவு வைக்கின்றானோ அவன் சாலிகான நல்ல செயல்களை செய்து தன் ரப்பை வணங்குவதில் வேறெவரையும் இணையாக்காதும் இருப்பானாக.